Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தேர்தலில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை வாபஸ் பெற்றார் பெரிய கருப்பன். தாவேக வேட்பாளர் எம்எல்ஏவாக சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்க கோரி தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன். தொகுதி மாறி அனுப்பப்பட்ட தபால் வாக்கை மீட்டு மறு எண்ணிக்கை நடத்த கோரி முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்டு வரலாம். செந்தில்குட்டி, விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டதால் அந்த வாக்கை மீட்டு மறு எண்ணிக்கை நடத்த கோரி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கருப்பன் கடந்த மே மாதம் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு உள்ளிட்ட வாக்களிக்கும் நடவடிக்கைகளில் பங்கேற்க இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. மேலும் சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதியில் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்கள், தபால் வாக்குகள், நிராகரிக்கப்பட்ட தபால் வாக்கு உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் பெற்று பாதுகாக்க வேண்டும் எனவும், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் தொகுதிக்கு வந்ததாக கூறப்படும் தபால் வாக்கை பிரிக்காமல் சீல் வைத்து பாதுகாக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த உத்தரவுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்து ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தது. சீனிவாச சேதுபதி வெற்றியை எதிர்த்து பெரிய கருப்பன் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்ததை அடுத்து உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில தொகுதி மாறி அனுப்பப்பட்ட தபால் வாக்கை மீட்டு மறு எண்ணிக்கையை கோரி கடந்த மே மாதம் தாக்கல் செய்த வழக்கை திரும்ப பெற பெரிய கருப்பன் தரப்புல நீதிமன்றத்துல அனுமதி கோரப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்று வழக்கை திரும்ப பெற அனுமதி அளித்து அந்த வழக்கை தலைமை நீதிபதி அமர்வானது சென்னை உயர்நீதிமன்றத்துல இன்று தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.